ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவர் சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1098 ஆரம்பிக்கிறது. கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு கிடைத்த ஸ்தோத்திரத்துக்கு மார்க்கண்டேய சமிதி ஆனந்தகிரியும் இரண்டிலுமேயே சௌந்தரிய லகரி என்ற பெயர் சொல்லாமல் சௌந்தரிய சாரம் என்றும் அம்பிகாஸ்தவசாரம் என்றும் பெயர் சொல்லியிருப்பது கர்ண பரம்பரை கதையின் பிராமான்யத்துக்கு பலம் சேர்ப்பதாக தோன்றுகிறது. முதல் பாகம் சுந்தரியை பற்றிய மந்திர சாஸ்திரசாரம். பாக்கியை நந்திகேஸ்வரர் வழிப்பறி செய்தாரே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் போல் இருக்கிறது. அதனால்தானே அம்பாளின் ரூபலாவண்ய மகிமையும் இதற்கு மேலே கவிதை இல்லை பக்தி இல்லை என்னும்படியாக ஆச்சாரியாளின் மகிமையும் தெரிவிக்கிற பின்பாகம் உண்டாயிற்று. சுவாமியின் ஆக்கியப்படியே ஆச்சாரியால் 4 லிங்கங்களை சிருங்கேரி, கேதாரம், நீலகண்டம், காஞ்சி ஆகிய க்ஷேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தார். நிர்யாணம் சமீபித்த போது மோக்ஷலிங்கத்தை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்து வரும்படி சுரேஸ்வராச்சாரியாளிடம் கொடுத்தனுப்பினார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது. காஞ்சி மகிமை. திக்விஜயெல்லாம் முடிந்து முடிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். கச்சிமூதூர் என்று சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை முதலியவற்றிலேயே சொல்லப்படும் அந்த புராதனமான நகரம் மகாக்ஷேத்திரம் என்பதாக மட்டுமின்றி பெரிய வித்யா ராஜதானியாகவும் இருந்திருக்கிறது. வடக்கே காசி மாதிரி தெற்கே காஞ்சி, சான்றோர் உடைத்து என்று சிறப்பிக்கப்படும் தொண்டை நன்னாட்டின் தலைநகரம் அதுதான். கடிகாஸ்தானம் எனப்படும் சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இருந்த நகரம் அது. அப்பர் சுவாமிகள் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்கிறார். பல மத சித்தாந்திகளும் கூடியிருந்த இடம் அது என்று மணிமேகலையில் இருந்து தெரிகிறது. பௌத்தம், ஜைனம், காபாலிகம் முதலான எல்லா மதங்களும் அங்கே பிற்காலத்தில் இருந்ததென்று மகேந்திர பல்லவனின் மத்தவிலாச பிரகசன நாடகத்திலிருந்து தெரிகிறது. சரித்திரத்தில் சக்கரம் ஒரு முழு சுற்றி பழையபடியே மறுபடி நடக்கும்போது எந்த வட்டாரத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் திரும்பவும் நடக்கும். அதனால் ஆச்சாரியால் காலத்திலும் அங்கே பல மதங்கள் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுதும் பௌத்த சிற்பங்கள் பல அங்கே அகப்படுகின்றன. காஞ்சி மண்டலத்துக்குள்ளே இருக்கும் திருப்பருத்தி குன்றம் சினகாஞ்சி என்கிற சமணஸ்தலமாக பெயர் பெற்றிருக்கிறது. க்ஷேத்திரம் என்று பார்க்கும்போது ரத்னத்ரயம் என்கிற ஈஸ்வரன், அம்பாள், பெருமாள் ஆகிய 3 பேருக்கும் முக்கியமான ஸ்தலமாயிருப்பது அது. எண்ணி முடியாத கோவில்கள் சகல தெய்வங்களுக்கும் அங்கே இருப்பதில் ஏகம்பம் பரமேஸ்வரனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி க்ஷேத்திரமாய் இருக்கிறது. அம்பாள் காமாட்சியின் காமக்கோட்டம் என்பது அத்தனை அம்மன் சந்நிதிகளுக்கும் மூலசக்தி பீடமாய் இருக்கிறது. பெருமாள் வரதராஜாவாக உள்ள விஷ்ணு காஞ்சியை அத்தியூர் என்று வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களில் சொல்வது. அதை 3 முக்கியமான க்ஷேத்திரங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள். ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மற்ற 2. விஷ்ணு காஞ்சியை தற்போது சின்ன காஞ்சிபுரம் என்கிறோம். பெரிய காஞ்சிபுரம் என்பது சிவகாஞ்சி. கச்சி ஏகம்பமும் காமக்கோட்டமும் உள்ள இடம். ரத்னத்ரயம் மட்டுமில்லாமல் சண்மத தெய்வங்களுக்குமே முக்கியமான க்ஷேத்திரம் காஞ்சி. பிள்ளையார் கோவில்கள் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி காஞ்சிபுரத்திலும் அநேகம் உண்டு. அங்கே ஒரு பேட்டைக்கு பிள்ளையார் பாளையம் என்ற பெயர். காமாட்சி ஆலயத்திலேயே 6-7 விக்னேஸ்வர மூர்த்திகள் உண்டு. சுப்பிரமணியருக்கு குமரக்கோட்டம் என்ற தனிக்கோவில் இருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதி அரங்கேற்றியதே அங்கேதான். கச்சபேஸ்வரர் கோவிலில் சூரியன் சந்நிதியில் மயூர சதகம் என்ற 100 ஸ்லோகம் கொண்ட சூரிய ஸ்துதி கல்வெட்டில் பொறித்திருப்பதிலிருந்து அது ஒரு முக்கியமான சூரிய க்ஷேத்திரமாக இருக்கிறது. இப்படி ஷண்மதங்களுக்கும் முக்கியம் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் இருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு முந்தியே அப்படியிருந்து அவர் அதனாலேயே அங்கே வந்து தங்கியிருக்கலாம். அல்லது ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாள் ஆகிய அவர் வந்து தங்கியதாலேயே அது இப்படி பெருமை பெற்றிருக்கலாம். சப்தமோக்ஷபுரிகளில் தட்சிணத்தில் உள்ள ஒன்றே ஒன்று காஞ்சிபுரம்தான் என்பது அதன் தலையான சிறப்பாகும். சமய முக்கியத்துவம், வித்யாஸ்தான முக்கியத்துவம், ராஜரீக முக்கியத்துவம், வியாபார முக்கியத்துவம் எல்லாமே அந்த ஊருக்கு இருந்ததால் தான் நகரேஷ காஞ்சி என்று புகழப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.